கார்த்திக் தீபம் சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி மயில் வாகனமும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து சிவனாண்டியும் சந்திரகலாவும் பேசின அந்த வீடியோவை காட்டவும் இதை பார்த்ததுமே மயில் வாகனம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது நம்ம அத்தைக்கு வந்து சின்ன மாமியார் வந்து துரோகம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா, சிவனாண்டி கூட அப்போ அவங்க வந்து பேசிகிட்டு தான் இருக்கிறாங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேச்சுவார்த்தை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து அவங்க சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட வந்து இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க, அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கவும், அப்போ வந்து மயில் வாகனம் அவங்க கார்த்தியோட ரூம்லேருந்து வெளியே வராங்க. இதை சந்திரகலா பார்த்ததுமே மயில் வாகனத்தை பற்றி முறைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து மயில் வாகனம் வந்து ஆமாம் இங்கே நிறைய துரோகிகள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு ஜாடமடைய சொல்லவும், இதை கேட்டதுமே சந்திரகலா வந்து கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நீங்கள் யார் என்ன தானே சொன்னீங்க அப்படிங்கும்போது, நான் ஒன்று யாரையும் சொல்லலையே அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே பார்க்கும்போது சாமுண்டீஸ்வரி வந்துருந்தாங்க. வந்ததுமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ கார்த்தி மயில் வாகனம் அங்கே இருக்கவும், அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, அக்கா நான் உனக்கு ஏதாவது துரோகம் பண்ணிட்டு இருக்கானாக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ எனக்கு என்ன துரோகம் பண்ணிட்டு இருக்கிற, ஒன்றுமே கிடையாது, சொல்ல பொண்ணாக்கி என்னுடைய நிழல் மாதிரி தான் நீ, எனக்காக உன்னுடைய கணவர் சிவனாண்டியே விட்டு நீ பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, இது யார் செய்வாங்க, நான் என் குடும்பத்தோட என் பிள்ளைங்களோட நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் நீ வந்து எனக்காக தானே உன் புருஷனையும் என்னை பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிற, 10 வருஷமாக நீ பிரிஞ்சிட்டு இருக்கிறது யார் பண்ணுவாங்க, அதனால உன்னை பற்றி நான் யார் சொன்னாலும் சரிதான், நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்லவும், இதை கேட்டுட்டு சந்திரகலா வந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து கிளம்பி போனதுமே சந்திரகலா வந்து கார்த்திகிட்டையும் மயில் வாகனத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான், எங்கள் அக்கா என்னை பற்றி நம்பவே மாட்டா, பாத்தியா எங்கள் அக்கா என் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கான்னு அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து கார்த்தி சொல்கிறாங்க மயில் வாகனத்துக்கிட்ட, இந்த துரோகிக பார்த்தீங்களா என்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது, அது என்கிட்ட இருக்குது, அதை நான் காட்டட்டுமா அப்படின்னு சொல்லவும், மயில் வாகனமும் காட்டு தம்பி காட்டு காட்டு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே சந்திரகலாவுக்கு ஒன்று முறையாக முடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீ என்ன வீடியோ வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் துரோகிகளுக்குள்ள வீடியோ தானே இருக்குன்னு சொன்னேன், உங்களுக்குள்ளதுன்னு சொல்லவே இல்லையே அப்படிங்கும்போது, இங்கே பாரு நீ ஜாடமாடைய நீ என்னதான் சொல்றேன்னு தெரியும், நீ என்ன வீடியோ வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அதாவது புருஷனை பிரிஞ்சிட்டு இருக்கதா வந்து ஊர உலகத்தை நம்ப வச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யாருக்கும் தெரியாமல் ராத்திரியானால் தன்னுடைய கணவரை வந்து பார்த்து சந்தித்து பேசிட்டு வராங்க அப்படிங்கவும், இதை கேட்டதுமே சந்திரகலாவுக்கு தெரிஞ்சிருது, ஓஹோ நம்ம கணவர் சிவனாண்டி கிட்ட பேசினதை தான் இவன் பார்த்துருக்குறான் போலுக்கு, அதை ஒருவேளை வீடியோவே எடுத்து வச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை வச்சு தான் இவன் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சந்திரகலா வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏற்கனவே இவன் நம்ம என்ன பண்ணினாலும் சரி தான் நம்மளை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறான், இப்போ இவங்ககிட்ட வீடியோ ஆதாரம் வர எதை வச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா வந்து பயந்துட்டு இருக்கிறாங்க. நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற, என்ன வீடியோ வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதை நான் வந்து இப்போ காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு தேவைப்படும் போது நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே சந்திரகலா வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ அப்போ நானும் என் கணவரும் பேசிட்டு இருந்ததை வந்து இவன் வீடியோவை எடுத்து வச்சிருக்கிறான் போலுக்கு, இதை மட்டும் இப்போ அக்காட்ட காட்டிட்டோம்னா அவ்வளோதான், அக்கா நம்மளை எந்த அளவுக்கு நம்பிக்கிட்டு இப்போ தான் பேசிட்டு போகிறா, இப்போ இது எல்லாமே வந்து பாழாகி போயிருமே, எப்படியாவது இந்த வீடியோ ஆதாரத்தை வந்து நம்ம எடுத்து தீரணுமே, இவனுடைய மொபைலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா மாயாவையும் மகேஷையும் தான் காட்டுறாங்க. அப்போ மகேஷ் சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் வேண்டான்னு தோணுது, நான் சொல்கிறத கேளு, இப்போ கூட இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடலாம், நம்ம இங்கே எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லவும், உடனே மாயா வந்து அடிக்கிறதுக்காக கை வாங்குறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நான் வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கிறேன், நீ என்னென்னா அசால்ட்டாக கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிற, இதுக்காகவா நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், இங்கே பாரு தங்க முட்டையிடுற வாத்து நம்ம கைக்கு கிடச்சிருக்கு, அதை கடைசி நேரத்தில் இந்த மாதிரிக்கு பண்ணிடாத, ஒழுங்கு மரியாதை ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த சொத்து எல்லாத்தையும் அவகிட்ட இருந்து எழுதி வாங்குற வேலையை பார்க்கணும், நீ என்னென்னா இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும்போது, அப்போ வந்து மகேஷ் சொல்கிறாங்க, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், எனக்கு அந்த டிரைவரை நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவனை நினச்சாலே எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது அப்படிங்கவும், அதை தான் நான் பார்த்துக்கிட்டுதம்ல, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ ரேவதி கழுத்தில் தாலியை கட்டுற அந்த ஒரு வேலையை மட்டும் பார்த்தா போகிறோம் அப்படின்னு சொல்லவும், அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே கார்த்திக் வந்துருந்தாங்க. கார்த்தியை பார்த்ததுமே மகேஷ் வந்து ஐயோ அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லவும், அப்போ மாயா திரும்பி பார்க்குறாங்க, இவன் இதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயாவும் கார்த்தியை பார்த்ததுமே பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து கார்த்திக் வந்ததுமே கேட்குறாங்க, உங்களுக்கு மல்லிகா டாக்டர் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்களுக்கு எங்கே தெரியும், அன்னைக்கு சாமுண்டீஸ்வரி மேடம் கூட்டிகிட்டு போனாங்களே அப்போ தான் நாங்களே அவங்கள பார்த்தோம் அப்படிங்கும்போது, அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததே கிடையாது அப்படிங்கும்போது, நான் எங்கே பார்த்தேன், நிச்சயார்த்தத்தில் தான் அவங்கள நான் பார்த்தேன், அப்போ உங்கள் பொண்ணோட கையில் வந்து அடிபட்டுருச்சுது, அதுக்கப்புறமா நான் அன்னைக்கு
இன்னைக்கு தான் அவங்கள பார்த்தேன், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கும்போது உடனே வந்து கார்த்தி வந்து திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து மாயாவுக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சுது. ஓஹோ, இவனுக்கு வந்து மல்லிகா டாக்டரை பற்றி நம்மகிட்ட வந்து ஏதோ விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கிறான், அப்போ அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கும் போலுக்கு அப்படின்னு மாயா வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.